நம்ம சேரன் சந்தாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. விடிஞ்சா கல்யாணம். சேரனுக்கு வந்து ஒரே மனசுல குழப்பம். என்னடா அப்படின்னா, நிலா வந்து இந்த வீட்ட விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே சேரன் வந்து நிலா கிட்ட சொல்றாரு, "எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா, நீ வீட்ட விட்டு போயிரல மாட்டேலம்மா. இங்க தானே இருப்ப. ஏன்னா நீ ஒருக்கா சொன்ன. இந்த வீட்டுக்கு சந்தா இல்லைன்னா வானதி யாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நான் இங்கேருந்து போயிருவேன். இந்த வீட்ல அதுக்கப்புறம் இன்னொரு பொம்பள வந்துரும் இல்லையா? அதனால நான் போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால அத சொல்லுவாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இல்லண்ணே இனிமே நான் போமாட்டேன். இது என் வீடுண்ணே. இது என் குடும்பம். இந்த குடும்பத்தில நானும் ஒரு ஆள் தான். நான் எப்படி போவேன்? உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படி போ முடியும்? சோழன விட்டு நான் எப்படி போ முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது, நிலா வந்து சோழன ரொம்பவே டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து கோவில்ல எல்லாருமே வந்துட்டு ரெடியாகி கல்யாணத்துக்கு ரெடியாகி இருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆகியும் சந்தா வந்து வரவே இல்ல. ஸோ வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. அனீஸ் பைக்ல ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கவும் இல்ல. அப்போ நம்ம பாண்டி போயிட்டு வீட்ல போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வீடு வந்து பூட்டி இருக்குது. வந்து சொல்றாங்க, "நான் போய் பார்க்க போனேன். சந்தாவோட வீடு பூட்டி இருக்குதுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. எந்த தடவையும் கல்யாணம் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்க்காரங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏற்கனவே வந்துட்டு கல்யாணம் ஆகாதது அவருக்கு பெருசு கிடையாது. சந்தாவுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு, வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் எல்லாருமே போய் தேடி போறாங்க. பட் யாருக்குமே வந்துட்டு சந்தா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க ஃபோனும் ரீச் ஆகல. இத நினைச்சுட்டு ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. அப்ப கோவில்ல இருக்கிற அந்த ஐயர் சொல்றாரு, "அவ்வளதான் நல்ல நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது க போதும். இனிமே வந்து நீங்க வெளியில போகலாம். நாங்க வந்து நடைய சாத்தப் போறோம்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ நம்ம சேரன வந்து எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. அப்ப வீட்ல இருக்கிற அந்த தெருவுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்து நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இவனுக்கும் கல்யாணத்துக்கு ராசியே கிடையாது. இந்த தடவ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். ஆனா, அந்த கல்யாணமும் முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நக்கல் பண்ணிட்டுருக்கிறாங்க. அ அந்த மாதிரி கோவில்லேருந்து வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம சந்தா வந்து வந்துருவாங்க. அப்போ வேகமா சந்தா வந்து ஆட்டோல வந்து இறங்குவாங்க. இறங்கிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ள வேகமா எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டு, "என்னாச்சு, என்னாச்சுன்னு?" கேட்பாங்க. "இல்ல எங்க சொந்தக்காரங்க யாருமே ஊருக்கு போகல. அவங்க என்னைய திருப்பி வலுக்கட்டாயமா ஆட்டோல ஏத்திட்டு கூட்டிட்டு பார்த்தாங்க. நான் எப்படியோ அங்கருந்து தப்பிச்சு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "முதல்ல கல்யாணத்த முடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாரு. "பேசுறதெல்லாம் அதுக்கப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். இப்போ கல்யாணத்த முடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அனீஸ் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அவங்க அங்க எங்க மாமா கிட்ட மாட்டிக்கிட்டான் அவன். நான் மட்டும் தான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அனீஸ் தான் என்னைய தப்பிக்க வச்சாரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி பேசிட்டு இருக்கறதுக்கு நேரம் இல்ல. இப்ப தாலிய கட்டிர்றா." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "இல்லப்பா அதான் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே." அப்படின்னும்போது, "சந்தா வந்த நேரம்லாம் நல்ல நேரம் தான். நீ தயவு செஞ்சு தாலிய கட்டுனே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. ஸோ உடனே இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கல்யாணத்த முடிச்சிடுறாங்க. தாலி கட்டின உடனே பார்த்தீங்கன்னா கோவில் வாசலுக்கு வந்துட்டு, ஆ நம்ம அனீஸ் பாயி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்கலாம் வராங்க. வரதுமே நம்ம சோழன், அப்புறம் நம்ம பாண்டி எல்லாருமே வந்துட்டு சண்டைக்கு போறாங்க. அங்க வந்து இருக்கிறவங்கள வந்துட்டு, "நீ இப்படி கல்யாணம் பண்றதுக்காக தான் என்னைய வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலலாம் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அனீஸ் பாய் இருந்துட்டு, "கல்யாணம் ஆயிருச்சுல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "எப்படியோ உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு இதுவே போதும்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சந்தாவோட மாமா இருக்காரு இல்லையா? அவர் சொல்றாரு, "அவ கழுத்துல இருக்கிற தாலிய பிடுங்கி போட்டுட்டு அவள கைய பிடிச்சு இழுத்துட்டு வாங்கடா, வண்டியில ஏத்துங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது சந்தாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு சந்தாவ வந்து தாலிய வந்து பிடிங்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனா சந்தா வந்து விட மாட்டேங்கிறாங்க. இப்போ சோழனுக்கும் நம்ம பாண்டிக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில. அப்போ வேகமா சேரன் வந்து, "என் ஒய்ஃபோட தாலிவா நீ வந்துட்டு எடுக்க பார்க்குற" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கைய தட்டி விட்டுறாரு, பிடுங்கி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா "என்னை ஏமாத்திட்டேல்ல, நீ எப்படி நல்லா இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே நெறைய வசனங்கள் பேசுறாங்க. "நான் உன்னை விடவே மாட்டேன். இது என்ன எனக்கு இதெல்லாம் நான் மதிக்கவும் மாட்டேன். கல்யாணமா இருந்தா உடனே மஞ்ச கயிறு கட்டியிருந்தா உடனே அதெல்லாம் கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ எப்படி இருக்கிறன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கலவரம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து சந்தாவ கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே சந்தா வந்துட்டு இத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. "நாங்க இவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ஊருக்கு போகல போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இப்போ சரி இத பத்திலாம் எதுக்கு நினைக்கிறீங்க? அதான் நல்லபடியா கல்யாணம் ஆயிருச்சுல. இனிமே இத பத்தி எதுவும் வருத்தப்படாதீங்க. அவங்களால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு எதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து நிலா சொல்றாங்க. கண்டிப்பா நான் போய் நீங்க இந்த நலங்கு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் முடிங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, அப்பதான் கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு தான் நம்ம கோயிலுக்கு வரணும் தான் கிளம்புனோம். நானும் அண்ணனும் கிளம்பும்போது, அந்த நேரம் ஆட்டோல எங்க சொந்தக்காரங்கலாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் போல இருக்குது. எங்க இங்க இருக்கிறவங்க தான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ எங்க மாமாவுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. உடனே அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஊருக்கு போயிட்டு தான் சொல்லி பொய் சொல்லி இங்க தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா எங்ககிட்ட ஊருக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நான் ஆட்டோல ஏறலாம்னு நினைக்கும்போது, இவங்களோட ஆட்டோ வந்துருச்சு. அப்படியே என்னைய பிடிச்சு வந்துட்டு ஆட்டோக்குள்ள ஏத்தி கடத்தி கொண்டு போக பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு தான் நான் இங்க வந்துட்டேன். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல வேலையா போச்சு நீங்க வந்துட்டீங்க. முதல்லயே நான் வந்து உங்கள கவனிச்சிருந்திருக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு குடுத்துருக்கணும். அவங்க ஒருக்கா வந்துட்டு போனப்பயே இப்படி விட்டுட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் கல்யாணம் ஆயிருச்சுல. இனிமே நம்ம உடனே வந்துட்டு எப்படியாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிறணும் கல்யாணத்த அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதான் கோயில்லயே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமால்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்ல. கோவில்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா ரிஜிஸ்டர் ஆன மாரி தான். இருந்தாலும் நம்ம வந்து சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவோம். இதுக்கப்புறம் இனிமே சந்தாவ நம்ம அண்ணன்கிட்ட இருந்து யாராலயும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது, சரி கல்யாணம் தான் ஏதோ பரபரப்பா ஏதோ நடந்துருச்சு. இனிமே உங்க லைஃப்ல எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீங்க எதுவுமே எதுவுமே கவலைப்படாதீங்க அண்ணே. நீங்க இனிமே சந்தாவ நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. சரி பேசிக்கிட்டே இருந்தே எப்படிம்மா, நம்ம சந்தாவும் ரொம்ப பதட்டத்துல இருக்குது. அதனால ஏதாவது ஜூஸு ஏதாவது எடுத்துட்டு வந்து குடும்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நடேசன் சொல்றாங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு 2 பேருக்கும் முதல்ல ஒரு ஜூஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அ இப்போ இப்ப நீ நார்மல் ஆயிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க. சந்தா இருந்துட்டு, ஓகே தான் இப்போ அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா நீ மட்டும் வரல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. உனக்கு என்னாச்சோ? எனக்கு கல்யாணம் நடக்குது, நடக்கல. அது 2வது விஷயம் சந்தா. ஆனா நீ உனக்கு என்னாச்சோ? நீ என்ன பண்றியோ? அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து நம்ம 2 பேருமே விரும்பி தான் கல்யாணம் பண்றோம். அதனால நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உனக்கு என்ன ஆச்சோ? உங்க சொந்தக்காரங்கலாம் உன்ன எதுவும் பண்ணிட்டாங்களோ? அப்படின்ற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம சோழன் வந்துட்டு, "நல்ல வேளை சந்தா நீங்க வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க? இனிமே அண்ணின்னு சொல்லு. அண்ணனோட பொண்டாட்டிய அண்ணின்னு தானே கூப்பிடணும். நீ என்ன பேர் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்றாங்க. "சரி இனிமே நான் அண்ணின்னே சொல்றேன். டேய் இனிமே நமக்கு இவங்கலாம் அண்ணிடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது மாரி ஹேப்பியான ஒரு மூமெண்ட் வந்துட்டு போயிட்டுருக்குது. அப்போ இந்த ஹிந்திக்காரிய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். ஏற்கனவே இவங்க அப்பையங்காரன் இப்படித்தான் அ ஹிந்திக்காரிய கூட்டிட்டு வந்து வச்சுட்டுருந்தான். மொத்த குடும்பம் இதாயிருச்சு. இப்ப இவள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறான். இனி என்னலாம் பிரச்சனை வரப்போகுதோ! கல்யாணத்திலேயே இவ்ளோ அடிதடி நடந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் இவங்க எப்படி வாழ்ந்து என்ன பண்ண போறாங்களோ! இவன் பேசுறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் பேசுறது இவளுக்கு புரிய மாட்டேங்குது. என்னதான் வாழ போறாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னு கஸ்தூரி நம்ம நடேசன் அப்பாவோட தங்கச்சி வந்து நெனச்சிட்டுருக்காங்க. பாப்போம்.